ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம். இன்றைக்கி தம் வச்சு தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்கள், எல்லாருக்கும் பிடிச்ச மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3/4 கிலோ மட்டனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமாக, உப்பு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் வந்து ஒரு 7-8 விசில் வச்சு எடுக்க போகிறேன். மட்டன் வந்து வேகிறத பொறுத்து நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதை எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு ஃப்ளாட்டான பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். அதில் 50 ml வந்து சமையல் எண்ணெயும் 50 ml நெய்யும் விட்டுருக்கேன். இப்போ தாளிக்கிற பொருளை சேர்த்துடலாம். 3 பிரிஞ்சி இலை, 2 நட்சத்திர சோம்பு, கிராம்பு 3, பட்டை, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் அரைச்சி வச்ச மசாலா தூள் சேர்க்குறதுனால இதை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த மசாலா தூள் சேர்க்காதவங்க வந்து 2 கிராம்பு பட்டையை வந்து கூட சேர்த்துக்கலாம். இதில் நல்லா இதை வந்து பொரிய விடுறேன். இப்போ 4 பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயத்தை வந்து பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடணும். நமக்கு வெங்காயம் வதங்குறதுல தான் அந்த பிரியாணியோடைய டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும். எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஸ்பூனால் வந்து சேர்த்துக்கிறேன். அதுவும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். காம்பை வந்து இதுக்கு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்க்குறேன். காம்பை நீக்கணும்னு தேவையில்ல, பச்சை மிளகா வந்து அப்படியே சேர்த்தா நல்லாயிருக்கும். அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி வந்து 3 சின்ன தக்காளியை வந்து சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கி விடுறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ வந்து நமக்கு காரத்துக்கு 1லேருந்து 2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ அதோட வந்து நறுக்கி வச்ச புதினா இலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடுறேன். தேவையான அளவு வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணி ஊற்றும் போது உப்போட டேஸ்ட்டை பார்த்துக்கலாம். எப்போதுமே வந்து பிரியாணி சாதம் வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது உப்பு ஒரு கல் கூட இருந்தால் நல்லது. இப்போ தயிர் வந்து 2 கரண்டி சேர்த்துக்கிறேன். 2 குழிக்கரண்டியால் சின்ன கரண்டியால் சேர்க்கணும். அதை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தால் நல்லது. அதையும் வந்து சேர்த்துட்டு ஒரு கிளறிடுறேன். இப்போ பாஸ்மதி ரைஸை 1/2 hour வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், மட்டன் நல்லா வெந்திருக்குது குக்கரில். இப்போ வந்து மட்டனை வந்து நம்ம சேர்த்துடலாம். அதில் உள்ள தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அந்த அரிசிக்கு தகுந்த அளவு தண்ணியை சேர்க்கும் போது அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மட்டனை சேர்த்தாச்சு. இப்போ புளிப்புக்காக வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 லெமனை வந்து புளிஞ்சு ஊற்றி விட்டால் போதும். இப்போ மட்டன் வந்து அந்த மசாலா கலவையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தண்ணியை சேர்க்குறது வந்து ரொம்ப முக்கியம். 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 2 கப்பு வந்து தண்ணி சேர்க்கணும். நான் 6 கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு மட்டன் வேக வச்சதில் வந்து 3.5 கப்பு வந்து தண்ணி கிடச்சிருக்குது. இந்த மட்டன் சூப்பு அதை வந்து 3.5 கப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ரிமைனிங் வந்து நம்ம வந்து சுடு தண்ணியை சேர்த்துட்டா போதும். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது, சுடு தண்ணி தான் சேர்க்கணும். நமக்கு இதில் வந்து பாஸ்மதி ரைஸு வந்து நம்ம நல்லா டேஸ்ட்டாக வரணுன்னா பிரியாணி அந்த பாஸ்மதி ரைஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அதோட வந்து அந்த தண்ணி அளவும் நம்ம சேர்க்குற விகிதமும் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு பொலன்னு கிடைக்கும். இல்லைன்னா வந்து நமக்கு பிரியாணி குழஞ்சி வந்துடும். இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து அரிசியை வந்து சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்த பிறகு ரொம்ப கிளறி விடக்கூடாது. லைட்டாக கிளறி வச்சுட்டு நம்ம அரிசியை சேர்த்த பிறகு தண்ணியில் வந்து உப்போட வந்து
அளவு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நறுக்கி வச்ச மறுபடியும் கொத்தமல்லி புதினாவை வந்து தூவி விட்டுட்டு இதுக்கு தகுந்தா போல் மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சாதம் வந்து நல்லா 3/4 பதத்துக்கு வெந்து வந்திருக்குது. இப்போ தம் போட வேண்டியதான். நல்லா அடி கனமான தோசைக்கல்லில் வந்து அந்த பாத்திரத்தை தூக்கி வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் தம் போட்டால் நமக்கு வந்து சாதம் வெந்து வந்துடும். ஆவி வந்து வெளியில் போகாதபடி தட்டை வந்து நல்லா மூடி வச்சிடணும். மேலே தூவி விடுறேன். அதுக்கு பிறகு வந்து ஃப்ரைடு ஆனியனையும் வந்து சேர்க்குறேன். 2 ஸ்பூன் வந்து நெய்யும் வந்து சேர்த்து விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சு தம் போட வேண்டியதான். உள்ளே வச்சிட வேண்டியதான். தம்மு வைக்கும் போது நம்ம மூடி போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து வெயிட்டு நம்மள்ட்ட எந்த பாத்திரம் வந்து வெயிட்டாக இருக்குதோ அதை மேலே தட்டுக்கு மேலே வச்சிடணும். அதை பிறகு அந்த தட்டில் வந்து குழியான தட்டாக இருக்கணும். அதில் வந்து சுடு தண்ணியை வந்து நம்ம ஊற்றி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் தம்மில் இருந்தோம்னா நமக்கு வந்து சுவையான பொலன்னு உள்ள தம் பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அரிசியை வந்து சைடில் வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு ரொம்ப கிண்டக்கூடாது. பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், பொலன்னு இருக்குது. சுவையான மட்டன் தம் பிரியாணி வந்து நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாங்க ருசிக்கலாம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.